ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் நல்லபடி வரலட்சுமி விரதம் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் எங்கள் வீட்டில் கொண்டாடினது. அதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இதை நான் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து வீட்டு நிலவாசல். நிலவாசலில் நான் போட்டிருக்க இந்த மாலை வந்து சிக்பட்டில் வாங்கினது, பெங்களூர். ரூ. 500 அந்த ரோஸ் கலர் மாலையும், முத்து மாலை மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து சைடில் தொங்குறது ரெண்டும் வந்து பேர் வந்து 350யும், நடுவில் கொடுத்துருப்பேன் பாருங்கள், அது வந்து 350 அந்த மாதிரி ரேட் ஆச்சு. இங்கே நான் போட்டிருக்க இந்த கோலம் நம்ம வந்து வரலட்சுமியை வந்து வாசலில் வச்சு உள்ளே அழைச்சிட்டு போவோம் இல்லையா, அந்த இடத்துல வரலட்சுமி வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணது. இப்போ உள்ளே வந்து கலசத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டு, அப்புறம் மா இலை வச்சு, அதில் தேங்காய் நல்ல தேங்காவாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் வச்சு, அதில் 3 பக்கமும் குங்குமம் வச்சு தேங்காவை அந்த மா இலை மேலே வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன முகம் வச்சுருக்கோமோ வீட்டில் அந்த முகத்தை சாமிக்கு வந்து வச்சு, அதுக்கப்புறம் சாமியை வெளியில் வச்சு நம்ம வந்து ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காட்டி அப்போ என்ன பிரசாதம் வச்சுருக்கோமோ பால் பழம் கல்கண்டு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் குடும்பத்தோட அதுக்கப்புறம் சாமியை உள்ளே அழைச்சிட்டு வருவோம். இந்த முகம் வந்து பாம்பேயில் வாங்கினது. என்னோடய அத்தம்மா வந்து பாம்பே போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகான முகம். நாங்கள் 3 முகம் வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வளையல் மாலை வந்து நான் மீஷோவில் தான் அத்தம்மா வாங்கியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. 160 சம்திங் தான். ஆனால் நினைக்கல இந்த மாதிரி கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அழகாகவே இருந்தது. வரலட்சுமியை வந்து வியாழக்கிழமை ஒரு 6 மணி போல் 6:30 மணிக்குள்ளேயும் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஆல்ரெடி இவங்களை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பின்னாடி பாருங்கள் 2 வரலட்சுமியை வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். அப்புறம் 3ஆவதாக இவங்களை வந்து வாசலில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டோம். உள்ளே வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமியை அசைக்கக்கூடாது. நம்ம நோன்பு முடிக்கிற வரைக்குமே, நோன்பு முடித்து அடுத்த நாள் காலையில் தான் நாங்கள் வந்து கலசம் எடுப்போம். அது வரைக்குமே வந்து அவங்கள வந்து அசைக்க மாட்டோம் நாங்கள். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. 3 பேர் எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்களா? எப்போயுமே அழகாக இருப்பாங்க. இந்த 2 சைட்லேயும் வந்து யானை வச்சுருக்கோம் பாருங்கள். நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவுமே வந்து இந்த தடவை அமேசானில் வாங்கினது 500க்கு. சூப்பராக இருந்ததுங்க. தென் வந்து வரலட்சுமி நோன்புக்கு எப்பயுமே நாங்கள் வந்து ஃபுல் டே காலையிலேருந்து விரதம் இருந்து 6 மணிக்கு மேலே ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நோன்பு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரசாதம் வந்து கொழுக்கட்டை வச்சுருப்போம். எப்பயுமே கொழுக்கட்டை செய்யணும். அதனால் கொழுக்கட்டை சாப்பிட்டு தான் அந்த விரதமே நாங்கள் விடுவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். சங்கு எல்லாமே எடுத்து கீழே வச்சு சாமி கும்பிட்டோம் இந்த தடவை எல்லாமே. அந்த பக்கம் வந்து மினியேச்சரில் வந்து ரூபா நோட்டு அடுக்கி அதில் வந்து மினியேச்சர் மகாலட்சுமி வச்சு 2 பக்கமும் நான் யானை வச்சுருந்தேன். ஆனால் அதில் எதுவுமே வந்து கிளியராக எடுக்க முடியல. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொழுக்கட்டையுமே வந்து பூர்ண கொழுக்கட்டை செய்வோம். அதாவது கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அடித்து அவ்வளோதான். அதுதான் பூர்ணமே. அது வச்சு தான் எப்பயுமே நம்ம வந்து வரலட்சுமிக்கு பிரசாதம் வைப்போம். இந்த தடவைங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் நல்லா ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் அதை வந்து நான் வீடியோ சுத்தமாக எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்டுக்கிட்ட, நான் வந்து உள்ளே வைக்க அந்த கவரில் போடும்போது வந்து நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவரும் வேலையில் விட்டுட்டார், நானும் மறந்துட்டேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் ஃப்ரைடே படுக்கும்போது நினப்பு வந்தது, அச்சோ நம்ம இந்த வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு. நான் வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் பூ வச்சுட்டு ஒரு கோன் வச்சுக்கிட்டோம்.
அப்புறம் வந்து இந்த நம்ம விளக்கு கீழே வந்து ஒரு பலகை ஒன்று வைப்போம் சின்னதாக. அது வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வந்து நான் போட்டிருந்தேங்க. நல்லா இருந்தது. 40 ருப்பீஸ் தான். ஆனால் 40 ருப்பீஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆனால் அது ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கூட கடைசியில் அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். நல்லா இருந்தது. 40 ருப்பீஸ்க்கு ஓகே தான். அது வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நாங்கள் வந்து அப்படி ரெடி பண்ணியிருந்தோம். வளையல் வச்சு. அது வந்து இந்த தடவை எடுக்கிறதுக்கு சுத்தமாகவே டைம் இல்லைன்னு தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் எல்லோரும் ப்ராப்பராக ரெடி பண்ணி பாப்பாக்கெல்லாம் பட்டு பாவாடை சட்டை போட்டு ட்ரெடிஷ்னல் லுக்கில் உட்காந்துட்டாளுங்க. சாமி கும்பிட்றது இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்து லேட்டாக போயிடுது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நேரம் சாமி கும்பிட்றதுனால வெயிட்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை சீக்கிரமே ஒரு 4:35க்குள்ளே ஆரம்பித்து ஒரு 7:30க்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் பொறுமையாக வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி நல்ல நிறைவாக போச்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாமும் வீடியோ எடுத்துருக்கலாம். நமக்கு வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறாங்க. அவங்களும் கூப்பிட்றாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஆள் வந்துடுறாங்க. அதெல்லாம் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயராவது கண்டிப்பாக ப்ராப்பராக ஒரு சூப்பரான வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க. இந்த வருஷம் நாங்கள் வரலட்சுமி நோன்பை நல்லபடி சிறப்பாக கொண்டாடினோம். நீங்களும் கொண்டாடிப்பீங்க நம்புகிறோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். அடுத்து நமக்கு கோகுலாஷ்டமி வருது. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ அதில் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.